எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இன்றைக்கி வேன்கிழமை இந்த வீடியோ எடுக்கிற நாள். ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். வானிலை முன்னறிவிப்பா அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை ஒரு மதியம் போல் இந்த குவைத் நாட்டில் சில இடங்களில் மழை வரும். அந்த மழையால் சில பகுதிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு வானிலை முன்னறிவிப்பாக வெளியிட்டிருக்கான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போடும்போது தொடர்ந்து இந்த நியூஸை நான் சொல்லினே இருப்பேன். இதுமாரி தீவிரவாதிகள் பிடிபட்டார்கள் அப்படின்ட்டு. இப்போ தொடர்ந்து 2 நாளாக இந்த எப்படி சொல்கிறது, ஒரு அனுமதியின்றி பாதுகாப்பின்றி நடத்தப்பட்ட சில உணவகங்கள் கண்டறியப்பட்டு அது ஆய்வு செஞ்சு மூடின்னு வராங்க அப்படின்ட்டு. நேற்று ஒரு உணவகத்தை மூடினாங்க, இன்றைக்கி ஒரு உணவகத்தை மூடியிருக்காங்க. இது இந்த வீடியோ அஃபிஷியலாக இந்த குவைத் கவர்மெண்ட்டே வெளியிட்டு இருக்குது. இது எப்படி சொல்கிறது, இந்த டிக்டாக்கில் இல்லை மற்றபடி இதுமாரி எங்கிட்ட ஃபுட்டு இருக்குது, நாங்கள் வீட்டிலே செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு வீடியோ போடுறவங்க கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏன்னா உங்கள் வீடியோ அதுமாரி அந்த அதிகாரிகள் பார்வையிட்டால் சொல்ல முடியாது, அதை விட ஆய்வு நடத்தலாம். அதனால் உங்களுக்கும் பெரிய பிரச்சனை எதனா வரும். நீங்கள் வச்சுக்கிற அந்த சின்ன சின்ன ஹோட்டலில் மூடுற மாரி வரும். அதனால் இந்த டிக்டாக்ல வீடியோ போடுறவங்க, இந்த ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறவங்க, நான் இது சமைச்சு கொடுக்குறேன், இந்தமாரி ஊறுகாய் தயாரித்து நாங்களே கொடுக்குறேன்றவங்க பாதுகாப்பாக முறையாக சுத்தமாக செஞ்சு சேல்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. எதையும் நம்ம பார்க்க மாட்டாங்கன்னா நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே கண்காணிச்சுன்னு இருக்குது இந்த குவைத் கவர்மெண்ட். 24 வயது 19 வயது இந்த 2 வயது இருக்கக்கூடிய குவைத் குடிமக்கள் 2 பேர் சாலை விபத்தில் உயிரிழந்துட்டாங்க. அதுவும் இந்த ஜாரா பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்கு. அதிக எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்துச்சு அவங்களுக்கு. ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சிகிச்சை மேற்கொள்ளும் போது உயிர் இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தைமா போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் டிரைவருங்களுக்கு இங்கே தெளிவாக சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் கவனமாக வண்டி ஓட்டினாலும் நமக்கு பின்னாடி வரவங்களோ இல்லை நமக்கு முன்னாடி போகிறவங்களோ கவனமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் சேஃபாக டிரைவிங் பண்ணுங்கள். பொறுத்து பார்ப்போம் வேறு என்ன தகவல் வருதுன்னு. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். தொந்தா சாப்பாடு, ஊறுகாய், தொந்தா சிக்கன் கிரேவி ஒரு 11, கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கன் புட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். ஆசிய நாட்டை சேர்ந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கு. இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட மானிய விலை. இதில் மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 250 தண்ணீர் நிரப்பும் அட்டை வச்சுருக்காங்க, ஏராளமான வசூல் ரசீதுகளும் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ தனியாக இந்த தண்ணி நிரப்புறவங்கள்ட்ட இந்த அட்டையை விற்றுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அறிவித்து இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஐயோ, வயிறுலாம் கல் மாரி ஆயிடுச்சுங்க. ஒரு 3 மணி நேரம் கார்லேயே உக்காந்து ஒரு மாதிரியாக இருக்குது. பசங்களை இட்டுன்னு முட்டலால் இட்டுன்னு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேடத்தை இட்டுன்னு இது செய்தியில் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இடம் போனாங்க, அங்கேருந்து இன்னொரு இடம் போனாங்க. அப்படியே விட்ட பசங்களை போயிட்டுன்னு விட்டுட்டு இப்போ தான் நிற்கிறேன். அப்புறம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அதோடைய விமான சேவை வளைகுடா நாடுகளுக்கு தொடங்கிடுச்சு. எந்தெந்த நாடுனா UAE, அதுக்கப்புறம் பக்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஒமன். இந்த 5 கண்ட்ரிக்கு தொடங்கியிருக்கு. இன்னும் குவைத்துக்கு தொடங்கலை. ஏன்னா குவைத்தில் இன்னும் அப்ரூவ் கொடுக்கல. கூடிய சீக்கிரம் அது வந்துடும். பொறுத்து பார்ப்போம். அது வந்துச்சுன்னா இப்போ விற்கிற அந்த ஃப்ளைட் ரேட்டோட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் குவைத்தில் இருக்கணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்காங்க பல பேர். ஏன்னா இப்போ ரேட்டு 1 லட்சம் 1,30,000 அப்படி போய் நிற்கிது டிக்கெட் ரேட்டு. இப்போ இந்த ஏர் இந்தியா, இண்டிகோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த சேவை குவைத்துக்கு தொடங்கிடுச்சுன்னா இன்னும் டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகிடும். ஃப்ளைட் இல்லாதால் தான் இப்படி நடந்துன்னு இருக்குது. மேன் பவர் குவைத் சில நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று இந்த குவைத் கவர்மெண்ட் விட்டதை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, அந்த குறிப்பிட்ட துறையிலேருந்து வேற ஒரு துறைக்கு மாறிக்கலாம், நாங்கள் ஒரு 2 மாதம் அவகாசம் தரோம் அப்படின்ட்டு. இந்த விவசாயம், மீன் பிடித்தல், அதுக்கப்புறம் இந்த சிறு தொழில்கள், தொழிற்சாலை, அதுமாரி ஒரு 5 இது கொடுத்து இருந்தாங்க. அதே இன்னும் 1 மணி நேரத்தில் அமலுக்கு வந்துடுன்ட்டு இந்த குவைத் மேன் பவர் அறிவித்து இந்த இது வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் மாறிக்கலாம் அப்படின்ட்டு இந்த 2 மாத காலம். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இப்போ நீங்கள் இந்த துறையில் வேலை செய்யணுன்னா இந்த துறையோட உங்கள் முதலாளியோட அனுமதி வேணும்.
அதுக்கப்புறம் வந்து தடைப்பட்ட இதிலிருந்து வெளியே போகிறவங்க அந்த நபர் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்கள் ஓனரோட சம்மதத்தோட தான் மாறுற மாரி இருக்கிற மாரி அதில் டீட்டெயில் இருக்குது. யாருன்னா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஓனர்கிட்ட பேசி மாறிக்குங்க. ஒரு நல்ல வேலையாக பார்த்து தேடிக்குங்க. ஏன்னா இதுமாரி அறிவிக்கும் போதே நம்ம வந்து மாறிக்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தகவல் இது தான் பார்த்தேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கினேன். வேலை நான் வீடியோ எடுக்கிற மாரி வேலை எதுவும் சரியாக வரல. நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.